Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் எனக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் நடக்க போகுது, மாத பலன் அப்படின்னு கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாசம் இந்த என்ட்ரி ஆச்சு. ஜூலை மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, இந்த ஒரு மாதம் கிரகங்கள் உங்களை என்னவெல்லாம் இயக்க போறாங்க, என்ன பிளஸ் இருக்க போது, என்ன மைனஸ் இருக்கு, எஸ்பெஷலி நான் என்ன பார்ப்பேன், அதன் மூலமாக எனக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரியான சமிக்கைகளை கொடுக்க போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் என்னவெல்லாம் நடக்க போகிறது, என்ன மாதிரி கிரகங்கள் இயக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து எப்பயும் போல கோச்சார நிலவரம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இந்த தடவை அப்படியே நிறைய கிரகங்களுடைய டிரான்சிட் அப்படின்றது இருக்க போகுது. இது வரைக்கும் வந்து மேஷத்துல அப்படியே அழகா உட்கார்ந்து இருந்த சுக்கிரன் அப்பா ஆடி என் வீட்டுக்கு என்ன விட்டேங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து அழகா ரிஷபத்தில் வந்து அமர்ந்து கொள்ள போகிறார். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்க போகுது. சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை இந்த தடவை சந்திரன் ஸ்டார்ட் பண்ணி 2 நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்குள்ளேயா போய் அவர் வந்து அப்படியே ஒரு பினிஷ் பண்ண போறாரு இந்த மாசத்தை. ஓகே, சூரியன் முதல் 15 நாட்கள் வந்து மிதுனத்திலும் அடுத்த 15 நாட்கள் கடகத்திலும் இருந்து ஒரு விதமான பலனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஓகே, இது வரைக்கும் 5ஆம் இடத்துல கேதுவோட இருந்த செவ்வாய் அப்படியே மாச கடைசியில ஒரு 28 தேதிக்கு அப்புறம் அப்படியே ஓடி வந்து மீனத்திற்குள் அமரப் போகிறார். என் வீட்டுல நான் இருந்தது போதும், பக்கத்து வீட்டுல போய் வந்து நான் என்னுடைய வேலைகள்லாம் காட்ட போறேன்னு சொல்லிட்டு சுக்கிரன் என்ன பண்ண போற 24ஆம் தேதி போய் டிரான்சிட் ஆக போறாரு மிதுன வீட்டிற்கு. இப்படி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய உள்வட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், அப்புறம் கொஞ்சம் நாள் நீடித்து வரக்கூடிய இந்த வெளிவட்ட கிரகம் செவ்வாய், இதெல்லாம் அப்படியே டிரான்சிட் ஆக போகுது. அஸ் யூஷுவல் சனி மீனத்தில் இருக்கிறார், கும்பத்துல ராகு, சிம்மத்தில் கேது. இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு தான் இந்த ஜூலை மாதம் 2025 வருடம் இனிதை பிறக்க காத்திருக்கிறது. இந்த கிரகங்கள் எந்த அடிப்படையில் உங்களை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசி நேயர்களே, எப்பொழுதுமே நான் கனிவான பேச்சால் கவரக்கூடியன்னு சொல்லுவேன். இப்போ எடுத்தோடனே ஒரு கருத்து கண்ணாயனம்லாம் போடுறேன் அப்படின்னா இந்த மாசம் கொஞ்சம் அதெல்லாம் நிகழப்போகிறது என்பதை அப்படி லைட்டா ஹிண்ட் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்னவெல்லாம் நடக்க போகிறது. ஆல்ரெடி நான் நிறைய பிளான்ட் பொசிஷன்லாம் சொல்லிட்டேன். இந்த மாசம் எப்படி இருக்கு, கிரகங்கள் எந்த அமைப்புல இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் சின்னதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா, முதல் 15ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு, குரு 12ஆம் இடத்துல இருக்காரு, புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. ஓகே, அப்படியே இப்படி வந்துட்டோம்னா புதன் வந்து நம்ம வீட்டுல வந்து உட்காந்துப்பாரு. அப்புறம் சூரியனும் வந்து உங்க கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சி வந்துருவாரு. இந்த பக்கம் 2ஆம் வீட்டில் இருந்தக்கூடிய செவ்வாய் அப்படியே நகர்ந்து 28ஆம் தேதிக்கு மேல போய் 3ஆம் இடத்துல இருப்பார். யூஸ்வலி வந்து கடகராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இல்ல நல்ல விஷயத்தை தரக்கூடிய பிளானட்னு பார்த்தா குருவும் செவ்வாயும் தான். ஏன்னா அங்கதான் செவ்வாய் தான் நீச்சம், அது கொடுத்தாலுமே அந்த இடத்துல நீச்சமானாலுமே அவர் வந்து ஒரு யோகத்தை தரக்கூடிய பிளானட். அவர் 2ஆம் இடத்துல வந்து கேதுவோட அமர்ந்து கொண்டு கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கு. கணக்கெல்லாம் போட்டுட்டேன், வந்துரும் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு தடையாகுது, என்ன பண்றதுனே தெரில, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே 2 வருஷம் முடிஞ்சு அப்பாடி எல்லா ஜோசியக்காரங்களோடதெல்லாம் கேட்டு முடிச்சு தலையை சுத்தி எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் போட்டு வந்து உட்காந்து இந்த வருஷமாவது விடியுமான்னு உட்காந்தா மறுபடியும் ராகுவும் கேதுவும் வந்து டார்ச்சர் பண்றாங்களே மேடம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் ஓடிட்டு இருக்கக்கூடிய என் கடகராசினியர்களே, என்ன பண்றது? யாருக்கு கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் கடவுள் நிறைய சோதிப்பாராம. உங்களை ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை புடம் போட்ட தங்கம்மாய் மாற்றுவதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களையும் பிரபஞ்சம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்குதுன்றது ஒரு வகையில பிளஸ் பாயிண்ட். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு, அதுவும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது காட்சி வீடாக இருக்கனால கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்ல ஆன்லைன் விஷயத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த பக்கம் இது வரைக்கும் இருந்த 2ஆம் வீட்டு அதிபதி ராசிக்குள் வருதல் அப்படின்றது வந்து ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சூரியன் அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, சூரியன் அப்படின்ற போதே வந்து தலைமைத்துவம், சூரியன் அப்படின்ற போதே வந்துட்டு நேர்மை. அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்குள் வரும்போது பயங்கரமா கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து நிறைய வியாபார அறிவு பெருக போகிறது. நேற்று வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிரகம் உங்களை கீ கொடுத்து இயக்க போறாங்க. நான் பேசாம ஜாலியா சிவனையும் தானே இருந்தேன், எனக்கு எதுக்கு இவ்வளவு வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேலை பழு அதிகரிப்பதற்கான காலம் அப்படின்றது இருக்கு. தூக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, தூங்கும் போது கூட அப்படி பாதியிலே எந்திரிச்சுக்கிறது,
என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் மேலோங்குது. அதற்காக சில விஷயங்களை மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி முதல் 15 நாட்கள் கடகராசிக்காரர்கள் கடந்து வர போகிறீர்கள் அப்படின்றதான் உண்மை. அடுத்த 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வாசப்படியில் வந்து நிற்கக்கூடிய காலகட்டம். அது எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு 28ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து உட்காருதல் அப்படின்றதே வந்து ஒரு முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக்கி கொடுப்பார். அதன் மூலமா ஒரு வெற்றி, அது புதன் வீட்டுல போய் உட்காருன்னா வியாபாரத்துல ஒரு மிகச்சிறந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் இனிதே ஆரம்பிக்கிறது. எனக்கு ஜூலை மிட்டுக்கு அப்புறம் ஆகஸ்ட் எல்லாம் வந்துச்சுன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகம். இது வரைக்கும் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் பணம் போச்சு, காசு போச்சு, பேர் போச்சு, புகழ் போச்சு, மரியாதை போச்சு, நிம்மதி போச்சு, எல்லா போச்செல்லாம் இப்ப எல்லாத்தையும் இந்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழகான காலகட்டம் இனிதே ஆரம்பம் அப்படிதான் சொல்லுவேன். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. எதுக்கு இவ்வளோ கோவம்? டக்குன்னு டென்ஷன் ஆகாதீங்க. வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வார்த்தைகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், பிரபஞ்சம் தெரியும். ஆனால் உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரியே தான் வந்து சனி ராகு என்ன பண்ணுவாங்க, ஆட்களை அனுப்புவார்கள். அதனால அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பழகிற மனிதர்களிடம் மிகுந்த கவனம் தேவை. டக்குன்னு உணர்வு பெருக்கால ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை அவங்க பிடிச்சிக்கிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நீங்க தான் தப்பு அப்படின்ற மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால கடகராசிக்காரங்க நான் இப்போ எடுக்கும்போதே சொன்னேன், கனிவான பேச்சு, இப்படி கனிவான பேச்சு தேவைப்படக்கூடிய காலகட்டம் தான். உங்களுடைய கருத்தை அடுத்தவரிடம் புகுத்த வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் தேவையில்லாம கஷ்டத்தை தான் சந்திப்பீங்க. என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா, நான் சொல்லாம வேற யார் சொல்ல போறா? ஒரு சகோதரியா, ஒரு அக்காவா, ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அம்மாவா சொல்லணும்னா தயவு செஞ்சு சின்ன பிள்ளையா இருந்தா கூட உங்களுடைய கருத்தை கொண்டு போய் அடுத்தவரிடம் திணிக்காதீர்கள். அது தேவையில்லாத ஒரு மன சங்கடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சூரியன் இருக்கும்போது ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும் போது நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ செஞ்சே ஆகணுன்ற மாதிரி அடுத்தவர்கள் நீங்க புஷ் பண்ணுவீங்க. நீங்க பண்ண மாட்டீங்க, சூரியனோட வேலை தான். இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, கடகராசின்னு எந்த போசனோ அதுதானே வெளியில தெரியும். XYZ ராமசாமியா முனியசாமி அவர் தான் சொல்றாருன்ற மாதிரி தான் போகும். சூரியன் சொல்றாருன்னு தெரியுமா? தெரியாது. அதனால பேச்சுகளில் கவனம் தேவை. யாரையும் வாழ வைக்கிறதுக்காண்டி நம்ம பிறக்கலன்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவோம். இந்த கடகத்தை இருக்க பெரிய பிரச்சனை இதுதான். என்னாலதான் அவன் வாழுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. சுத்தி ஒரு 4 பேர் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். தனியா இருந்தா ஐயோ தனியா இருக்கேன்ற மாதிரி ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வந்து அதனாலதான் ஊருக்கு உழைக்கக்கூடிய நிறைய பேர் கடகராசியில் பிறந்திருப்பாங்க, கடகலகத்தை பிறந்திருப்பாங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணுன்றவங்க எண்ணம்லாம் கரெக்டு தான். அதன் மூலமாக நானும் அப்படியே சம்பாதிச்சு போய் நீங்க யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இந்த தடவை வந்து வார்த்தைகளில் கவனம் தேவை. நிறைய தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக தேவை. இல்லை அப்படின்னா குடும்பத்தில் ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வந்து விட்டுரும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை குடும்பம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நம்ம பிள்ளை தானே, நம்ம புருஷன் தானே, நம்ம மனைவி தானேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசுறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வக்கீல் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்துருவாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயம் கவனம். 1 பேச்சில் கவனம் தேவை, இன்னொன்று வருமானத்தில் கவனம் தேவை, 3 அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. இதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு. சுக்கிரன் பொசிஷனும் நல்லது. சுக்கிரன் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பிரச்சனை கொடுக்கறதுக்கான அமைப்புல தான் இருக்காரு. அதுல கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒன்றும் பெருசா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்குப்படி ஓகேவா இருக்குமா அப்படின்னா தெரியல. அவர் 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சூப்பர். ஆனா அப்படியே 24 தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வரும்போது பெண்களால் சில செலவு, இல்லை உங்களுடைய ஆடை ஆபரணங்களுக்காக சில செலவு, வீடுகளுக்காக சில செலவு, உங்களுடைய என்ன சொல்றது, நான் திடீர்னு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டேன், திடீர்னு ஏசி வாங்கி போட்டேன், திடீர்னு ஏசி ஓடாமல் போச்சு, அதுக்கு தான் செலவு பண்ணேன், திடீர்னு நான் இந்த மாதிரி பெட்டு தான் பார்ப்பேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இதை போட்டால் எனக்கு தூணாதான் என் முதுகு ஸ்பைல் கார்டு அப்படியே நேராக நிமிருன்ற மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள்கிட்ட மாட்டிக்கிட்டு அதற்காக சில செலவுகள் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் கொஞ்சம் போகும். ஸோ நிதானமாக தேவையா தேவையில்லையா அந்த செலவுன்றதை பார்த்துட்டு கடகராசிக்காரர்கள் செலவு செய்தீர்களே ஆனால் பெரிய பண இழப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பெயர் புகழ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் நல்லா தான் வரப்போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. யாரிடமும் எவரிடமும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏற்கனவே நிறைய வாங்கியாச்சு, போதும். ஒரு 2 வருஷம் நம்மளுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்துச்சு. இன்னும் நம்ம வந்து மறுபடியும் உட்காந்துருந்தா எப்படி? உங்களை நீங்கள் முன்னேற்றி கொள்வதற்கு, உங்களை நீங்கள் வலு செய்து கொள்வதற்கு, உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் செவ்வாய் சும்மா இருக்க மாட்டாரு. வா நம்மளை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி வேகமாக இழுத்துட்டு போயிடுவார். ஆனால் அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மனசஞ்சலத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வெளியே வர வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு. பார்த்து கவனமா முதலடியை எடுத்து வையுங்கள். ஓகே, இங்க படிக்கிற குழந்தையா இருந்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு சூப்பரா படிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் மார்க் வாங்கிடலாம், கவலைப்பட வேணாம். ஓகே, நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களா இருந்தால் அந்த காதல், கவிதை, கல்யாணம், திருமணம், ரொமான்ஸ் இதெல்லாம் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க. அடுத்து நான் என்ன பண்றது, நான் ஒரு நாள் எப்படி கோடீஸ்வரன் ஆகுது அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் விரிஞ்சு நான் சூரியன் சும்மா இல்லை உள்ள வந்து உட்காந்துட்டு அப்படியே உங்களை இயக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த இயக்கம்.
ஸோ கடகராசி இந்த வயது ஒட்ட இந்த குழந்தைங்களுக்கு 20 வயதுலேருந்து ஒரு 25, 26, 30 வயசுக்குள்ள இருக்க ஆட்களுக்குலாம் வந்து சூப்பராக இருக்க போகுது டைம் பீரியட். வாட்டவர் அவர்களுடைய தசாபதியை பொறுத்து நான் சொல்கிறேன். 40 வயது வரைக்குமே இருக்க கடகராசிக்காரர்கள் தொழில் மேன்மை அடைய போகிறது, வெற்றி கிடைக்க போகிறது, பெயர் கிடைக்க போகிறது, கௌரவம் கிடைக்க போகிறது, மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு அனுசரணை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே, 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தான் நான் மேல் சொன்ன எல்லா விஷயமும். யார்கிட்டையும் போய் உங்க கருத்தை புகுத்தாதீங்க, யாருக்கிட்டையும் வந்து நீங்க கருத்து கேட்காதீங்க. வர்றவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நம்பாதீங்க. நம்ம நிறைய நம்பி ஏமாந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து யாராவது உங்களை உருட்டுனாங்கன்னா நம்பாதீங்க. உழைத்தால் மட்டுமே ஊதியம் வர முடியும் என்பதை நம்புங்கள். தேவையில்லாம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. காலம் உங்களை அந்த மாதிரி நேரத்திற்கு கொண்டு போய் தள்ளும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பண பரிவர்த்தனையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம். எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவ்வளவுதான். நான் வந்து அடிச்சே சொல்லுவேன், இந்த வயது ஒத்தவர்கள் 40 வயதுலேருந்து 60 வயதுக்கு கூடிய கடகராசிக்காரர்கள் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மேடம் காசே இல்ல மேடம், நான் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கேட்கற ஆளா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்ப அடி கடவுள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஏன்னா பணம் இல்லாம கூட இருந்துடலாம். அடுத்த மாசம் வரும், இல்லை அதுக்கு அடுத்த மாசம் வரும், இல்லை எப்பயாவது வரும்னு சொல்லிட்டு நம்ம உழைச்சி நம்ம பணத்தை கொண்டு வந்துடலாம். ஆனா கொடுத்த பணத்தை அடுத்தது இழந்துட்டு வரக்கூடிய வழி இருக்கு பாத்தீங்களா, சத்தியமா சொல்லல, மாளவே மாளாது. நான் வந்து இதா சொல்லல. ஸோ கடகராசிக்காரர்கள் அதுல கவனமா இருங்க. ஒரு 55 வயதை தாண்டக்கூடிய கடகராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை. எனக்கு தெரிஞ்சு ஜூலை 15ஆம் தேதிக்கு அப்புறம் தயாராயிடுவீங்க. ஏன்னா சூரியன் வேற வந்து உட்காருவாரா, அப்போ வந்து ஹெல்த்ல இருந்தக்கூடிய மிஸ்டேக் எல்லாம் சரியாயிடும். ஆரோக்கிய குறைபாடெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருவீங்க. பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். தைரியம் தன்னம்பிக்கை பிறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கவலைப்பட வேண்டாம். 60 வயதை தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட போகிறது, அலைச்சல் கொஞ்சம் குறைய போகிறது, நிறைய வந்து யோசனை அதிகரிக்க போகிறது, 4 பேருக்கு நீங்க குருவா இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரப்போகிறது, வியாபாரம் பெருக போகிறது. நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சீனியர் அவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்தவர்கள் உங்களை மதிக்க போகிறார்கள். ஓகே, இந்த தடவை கடகராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க, என்ன விதமாக பிரபஞ்சம் உங்களை இயக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு கோவில் பிரசாதம் கையில வரும். வந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க. எஸ்பெஷலி முருகனுடைய பிரசாதம் கையில வர்றதுக்கான வாய்ப்பு, பிள்ளையாருடைய பிரசாதம் கையில வருவதற்கான வாய்ப்பெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. நிறைய வந்து அம்மனோடு கனெக்ட் ஆகுது இந்த மாசம். ஆணி மாசமாகவே இருந்தாலும் நிறைய அந்த அம்மனோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஆணி ஆடிக்கு நடுவில் தான் இந்த ஜூலை இருக்க போகுது இல்லையா. அப்போ நிறைய அந்த அம்மன் வழிபாடு, அம்மன் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. எஸ்பெஷலி உக்ரதெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்த காளி, வாராகி, இவளுடைய அமைப்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த பிளெஸிங் ரொம்ப சூப்பரா கிடைக்க போகிறது. கிடைச்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்க போது கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே, முடியும்னா வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை பயன்படுத்துங்க. லைட் ரோஸ் பிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வண்ணத்தை நீங்கள் பயன்படுத்த ஒரு மிகச்சிறந்த ராஜயோகமும் அடுத்தவர்கள் உங்களை மதிக்கும்படியான நிலைமையும் கண்டிப்பாக வரும். சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. போன் பண்ணா மேடம் போனை எடுக்க மாட்டாங்க, எப்பயுமே வந்து கால் வந்து இதாவே போயிட்டே இருக்கு, ஒரு 2 நாள் தாமதமாச்சு, காணமே நிறைய மெசேஜ். நீங்க கொடுத்துட்டு வர அன்புக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் வராது. நான் கீழே என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்க சொல்றேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்படுகிற பட்சத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து தாராளமாக என்னை அணுகலாம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.